அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90% மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் தாங்க. ஏன்னாலும் பார்த்தோன்னா நம்ம கைத்தீவனம் நம்மளை கொடுக்க முடியல. நம்மளும் உற்பத்தி பண்ணலாம் வச்சோம், நிறைய முயற்சி பண்ணலாம் பார்த்தோம், இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கைத்தீவனம் அதிகம் கொடுக்க முடியாது. நம்ம வந்து பார்த்தோன்னா மேய்ச்சல் முறையில் அதிகப்படியாக நம்ம மேய்ச்சல் முறை தான் மேய்ச்சிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் மட்டும் கைத்தீவனம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா கைத்தீவனம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மேய்ச்சல் முறையில் ஆடுகளை மேய்க்க போகும்போது ஆடுகள் சினையாக இருந்தது, குட்டி போட பருவத்தில் இருக்குது அப்படின்னாக்கா ஆடுகளை கண்ணுங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா மேய்ச்சல் நிலத்தில் வந்து ஆடுகள் குட்டி போட்டுருச்சுனாக்கா ஆட்டுக்குட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாயோ அல்லது வந்து நாய்க்குட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சினையான உள்ள ஆடுகளை வந்து பார்த்தோன்னா மேய்ச்சலில் கொண்டு போய் கண்டிப்பாக 24 மணி தன்னுடைய கண்காணிப்பில் கண்டிப்பாக வச்சுருவானுங்க. அதான் இந்த காரணத்துக்கெல்லாம் இல்லாட்டி குட்டி போடும்போது பார்த்தா தலைகளை விழுந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பாதியில் தொங்கி பாதியிலே தொங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி குட்டிகள் இறப்பு விகிதம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேய்ச்சலில் போகும்போது கண்டிப்பாக தன்னுடைய சினை ஆடுகள் வந்து குட்டி போடும் தருணத்தில் இருக்க ஆடுகள் வந்து தன்னுடைய சொந்த கண்காணிப்பில் இருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த வேலை பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுங்க. குட்டி போட்டது எங்களுக்கே தெரியாமல் போட்டுருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக போகிற ஆடு தான் இன்றைக்கி குட்டி போட்டுருச்சுங்க. மேய்ச்சல் தலைப்பிலே குட்டி போட்டுருச்சுங்க. இந்த குட்டி தாங்க என்னோடய தம்பி ஒன்று பிடிச்சிருக்கு இந்த குட்டியை. ஆனால் குட்டி ரொம்ப அருமையான குட்டியாக போட்டுருக்கு. ஒரு குட்டி தான் போட்டிருக்கு, தலைச்சிக்கிறதுனால ஒரு குட்டி போட்டிருக்கு. ஒரு குட்டி போட்டாலும் அருமையான குட்டியாக போட்டிருக்குதுங்க.